உங்க வீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் பிரிக் ஒர்க் தான்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க எந்த பிரிக்கை சூஸ் பண்ணாலும் சரி, ஒயர் கட்டோ நார்மல் பிரிக்கோ, அது குவாலிட்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஆக்சுவலா பிரிக் ஒர்க்ல 4 டைப்ஸ் இருக்கு: ஸ்ட்ரக்சர் பாண்ட், ஹெடர் பாண்ட், ஃபிளமிஷ் பாண்ட் அண்ட் இங்கிலீஷ் பாண்ட். ஸ்ட்ரக்சர் பாண்ட்ன்றது 9 இன்ச் செங்கலை ஸ்ட்ரெயிட்டா அடுக்குறது. ஹெடர் பாண்ட்ன்றது 4 இன்ச் கல்ல அடுக்குறது. இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை மோஸ்டா பண்றோம். நெக்ஸ்ட் அலைன்மெண்ட். பிரிக்ஸோட இன்னர் சைஸையும் ரூம் சைஸையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. பொதுவா பீம் அளவு பேஸ் பண்ணி இதை கட்டிடாதீங்க. பிகாஸ் பீம்ல அங்கங்க டீவியேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சோ பிரிக்ஸ் கட்டுறதுக்குனே தனியா ஒரு மெஷர்மெண்ட் எடுங்க. இதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பேன்ல 2 கார்னர்லயும் பிரிக்க ஹாஸ் பண்ணி நடுவுல டைட்டா நூல் கட்டி மட்டம் பார்த்து நீங்க பிரிக் ஒர்க் பண்ண வேண்டியது தான். பொதுவா எல்லா செங்கல் மேலயும் இந்த மாதிரி ஒரு நேம் போட்டிருப்பாங்க. இது பேரு ஃபார்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ஜிங்கை மேல இருக்கிற மாதிரி தான் நீங்க எப்பவுமே பிரிக் ஒர்க் பண்ணணும். இப்படி பண்றதுனால நம்மளால வாய்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். பிரிக் ஒர்க்குக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நடுவில் இருக்கிற இந்த கேப்ஸை சிமெண்ட் மோட்டரால் ஃபில் பண்ணும். இப்படி பண்றதுனால உள்ள இருக்கிற வேக்யூம் ஸ்பேஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிளாஸ்டரிங்க்கு இன்னும் பாண்டை கொடுக்கும்.